கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முத்தூது நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை தந்த கிருபைக்காய் எமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணத்தை குறித்து நாம் படித்து வருகின்றோம். இந்த நாளிலும் கூட இஸ்ரவேலுடைய பிரயாணத்திலே இரண்டாவது காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலும் கூட படிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணத்தை நாம் பார்க்கும் பொழுது இவருடைய பிரயாணம் எப்படிப்பட்ட ஒரு பிரயாணமாக இருந்தது என்று நீங்கள் கேட்பீர்களானால், விசுவாசத்தின் பிரயாணமாக இருந்தது. ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் பிரயாணமாக இருந்தது. இந்த விசுவாசத்தின் பிரயாணத்திலே நாம் தேவனை நம்பாமல் இந்த பிரயாணத்தை தொடங்க முடியாது. தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் இந்த பிரயாணத்தில் நாம் செல்ல முடியாது. A journey of faith, விசுவாசத்தின் பிரயாணமாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். சென்ற நாட்களே நாம் படித்தோம், மோசேக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். நீ போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வா என்று ஒரு பெரிய அழைப்பு கொடுத்தார் என்று நாம் சென்ற செய்தியிலே நாம் படித்தோம். இந்த நாளிலும் கூட மோசே அந்த செய்தியை பெற்றுக்கொண்டவராய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய் அந்த செய்தியை சொல்லுகின்றார். அப்பொழுது சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை நம்பக்கூடிய காரியத்தை நாம் இந்த இடத்துல கூட நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரன் மூப்பர் எல்லோரையும் கூட்டி வர செய்தார்கள். கர்த்தருக்கு மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். சென்ற செய்தியிலே நாம் படித்தோம், மோசே ஆண்டவர் அழைத்து, நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாவமான அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், அடிமையான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு நான் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய அழைப்பை மோசேக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதனாலும் கூட மோசே அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவனாய், அதை ஏற்றுக்கொண்டவராய் மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி செல்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த ஜனங்களிடத்தில், எகிப்தில் வாழக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சென்று ஆரோனிடத்திலே சொல்லுகின்றார். ஆரோனும் மோசையும் இந்த ஜனங்களை நோக்கி மூப்பர்களை அழைத்து அவருக்கு முன்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்று நாம் தொடர்ச்சியாக அந்த வேத வசனத்தை நாம் பார்ப்போம். 31வது வசனம், ஜனங்கள் விசுவாசித்தார்கள். வேதம் சொல்கின்றது, ஜனங்கள் விசுவாசித்தார்கள். மோசையும் ஆரோனும் சொல்லிய அந்த தூதை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவருக்கு ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும், வாக்குறுதிகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தை நாம் நம்ப வேண்டும். அதை நம்பினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த அன்றாட வாழ்க்கை சரியாக கடந்து செல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சிறு சிறு போராட்டங்கள் கூட நமக்கு அது ஒரு பெரிய காரியமாய் தெரியாது. ஆண்டவர் அவைகளை வெல்ல நமக்கு ஒரு பெரிய பலன் கொடுப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து சென்று அவர்களிடத்தில் போய் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவன் உங்களை விடுவிக்க போகின்றார், இந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் உங்களை அழைத்து செல்லும்படியா என்னை அனுப்பியிருக்கிறார் என்று அவர்களுக்கு முன்பாக சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினார்கள். நம்பினது நிமித்தமாய் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முடிய செய்வார். நடக்காத காரியங்களை நிகழ்த்துவார் ஆண்டவர். உடைய வாழ்க்கையிலே விசுவாசம் குறைவாக இருக்குமானால் இந்த நாளில் அந்த விசுவாசம் என்னும் அந்த பரிசையை, அந்த விசுவாசம் என்னும் அந்த கேடகத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. கிறிஸ்துவன் என்று சொல்லுகின்றவன் கிறிஸ்துவை நம்பாமல் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவை நம்பாமல் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க முடியாது. அவரை நம்ப வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திலே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று கேட்கலானால், அவர்கள் அந்த மோசே சொன்ன அந்த வார்த்தையும் ஆரோன் சொன்ன அந்த வார்த்தையும் முதலாவது அவர்கள் நம்பினார்கள். நம்பினது நிமித்தமாகத்தான் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே அவர்களால் செல்ல முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே நாம் 31-40வது வசனத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் எப்படி மறுபடியுமாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் திருப்படியுமாக நாம் இங்கே பார்க்கின்றோம்.
ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். இங்கே மோசே முதலாவது இந்த ஜனங்களை ஆயத்தம் செய்கின்றார். ஆண்டவர் நம்மை விடுவிக்கப் போகின்றார், இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர செய்ய போகின்றார் என்று மோசே இந்த ஜனங்களை அந்த காரியத்தை சொல்லி அவர்களை ஆயத்தம் செய்கின்றார். அதை ஆயத்தம் செய்த பின்பு அந்த தொடர்ச்சியாக அந்த கதைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது, பார்வோன் ராஜா இந்த ஜனங்களை அனுப்ப அவன் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். நான் விடமாட்டேன் என்று சொல்லுகின்றான். ஆனாலும் ஆண்டவர் மோசையை வைத்து அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்கின்றார். ஒவ்வொரு வாதை வருகின்றது, 10 வாதைகள் வருகின்றது. ஒவ்வொரு வாதையிலும் நிறைய உயிர் சேதம், ஒவ்வொரு வாதையிலும் இழப்புகள். இந்த எகிப்து தேசத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால், காரணம் அவர்கள் நம்பினார்கள். மோசையும் நம்பினார்கள், ஆரோனையும் நம்பினார்கள், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நம்பினது நிமித்தமாக இந்த 10 வாதைகள் இவர்களை ஒன்றும் செய்யவில்லை, இவர்களை தொடக்கூடவில்லை என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 91 வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த வசனத்தினால் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் நம்பினவர்களாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாதைகள் வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நோய்கள் ஒருவேளை வந்தாலும் சரி, அவைகள் நம்மை அணுகாது என்று வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கின்றோமா, அல்ல விசுவாசத்தை இழந்தவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்கின்றோமா என்று நாம் பார்க்கின்றோம். 10வது வாதையிலே இந்த பார்வோன் ராஜா அவன் இந்த மோசையை பார்த்து, நீ உங்கள் ஜனங்களை அழைத்து சென்று விடு, என்னை தொந்தரவு செய்யாதே, உன்னுடைய ஆடு மாடுகள் அனைத்தையும் நீ கொண்டு போய் விடு என்று பார்வோன் ராஜா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். தேவன் சொன்னதை நிறைவேற்றுகின்ற தேவன், வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்கை அவர் கை கொள்கின்றவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்று வேத வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்திருப்பார்களானால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அது இதுவரை நிறைவேறாமல் இருக்கலாம், இதுவரை அது நடக்காமல் இருக்கலாம். இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் போது நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் செய்த சத்தியம் என்ன ஆகிவிட்டு, ஆண்டவர் செய்த வாக்குறுதி என்னவாயிற்று என்று சில நேரங்கள் நீங்கள் யோசிக்கலாம். அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருடங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள், பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். என் தேவன் எங்களை சந்திக்க வரவில்லையா என்ற எண்ணத்தோடு கூட அவர்கள் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மறந்து போகவில்லை. மோசே என்னும் ஒரு பெரிய தலைவனை ஆண்டவர் அங்கே அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த கதையை நாம் தொடர்ச்சியாக வாசிப்போமானால், இந்த மோசே ஆரோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதைகளை நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இப்படி விசுவாசமாய் தைரியமாய் இருந்த இந்த ஜனங்கள், மோசையும் ஆண்டவரையும் நம்பின அந்த ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சோதனை வருகின்றது. அந்த சோதனையிலே விழுந்து போகின்றார்கள். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ விசுவாசத்தின் வீரனாய் நாம் இருக்கலாம். இயேசுவை எக்காய் நான் ஜீவனை கூட கொடுப்பேன் என்ற அநேக நேரங்களில் நாம் சாட்சி கூட சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே மழை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது, புயல் போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது இயேசுவை மறுதளிக்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். இயேசுவை விட்டு விலகிச் செல்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இங்கே என்ன நிகழ்கின்றது என்றால், அந்த எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்து அவர்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் நிற்கின்றது, அவர்கள் இருபுறமும் மலைகள் நிற்கின்றது. பின்னாக திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பார்வோனுடைய மிகப்பெரிய சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்றது. இந்த சம்பவத்தை பார்த்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரை விசுவாசித்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் நம்பி இந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து அந்த இடத்துல ஆண்டவரை மறுதளிக்கின்றார்கள். ஆண்டவரை மறுதளிக்கின்ற அந்த ஒரு காட்சியை நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல கூட நாம் பார்க்கின்றோம்.
10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யாத்ராகமம் 14:10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரயோத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீரா? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு வந்த இந்த எகிப்திலிருந்து வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரை நம்பி வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வருகின்ற பொழுது மோசையும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை பார்க்கின்றோம். எகிப்து தேசத்திலே பிரயோத குழிகள் இல்லை என்று இங்கே நீர் எங்களை அழைத்து வந்தீரோ? நாங்கள் அங்கே சாகவில்லை என்று இந்த வனாந்தரத்திலே சாகும்படியாக நீர் எங்களை அழைத்து வந்தீரோ என்று மோசையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நாம் பார்க்கின்றோம். ஒரே ஒரு நொடியில் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். இந்த 10 வாதையில் ஆண்டவர் எப்படி இவர்களை காப்பாற்றினார் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாமும் அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களை மறந்து போகின்றோம். நமக்கு ஆண்டவர் செய்த அநேக நல்ல காரியங்களை மறந்து போவதனால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் அவைகளை மேற்கொள்ள பலனற்றவர்களாய் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். வசனத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தில் வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை மோசையை நோக்கி இந்த ஜனங்கள் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நான் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், நல்லா இருந்தோம், கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நல்லா இருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இங்கே கூட்டிகிட்டு வந்து, இங்கே அழைத்து வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விட்டீர்கள். நாங்கள் அங்கே இருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நோக்கி ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். விசுவாசத்தோடு கடந்து வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்த பொழுது, சிவந்த சமுத்திரத்தை பார்த்த பொழுது, 2 மலைகளை பார்த்த பொழுது, பின்னாக வந்த பெரிய சேனையை பார்த்த பொழுது அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களால் அந்த பிரயாணம் தொடர்ச்சியாய் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்டார்கள். இன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் செங்கடலை போல பிரச்சனைகள் நம்மை சூழும் பொழுது, மலை போன்ற கஷ்டங்கள் நம்மை சுற்றி நிற்கும் பொழுது, நம்மை தாக்கும்படியாக எதிரியின் படை நம்மை பின்தொடர்ந்து வரும் பொழுது, ஆண்டவரை நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் எங்கு இருக்கிறீர்? ஆண்டவரே நீர் ஏன் இன்னும் என்னை கவனிக்கவில்லை? ஆண்டவரே ஏன் நீர் இன்னும் என்னுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் தரவில்லை என்று அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரை குற்றம் சாட்டுகின்றவராக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் விசுவாசம் இல்லாமல் இந்த பிரயாணத்தை நம்மால் முடிக்க முடியாது. ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், இது விசுவாசத்தின் பிரயாணம். இந்த பிரயாணத்திலே விசுவாசம் இல்லாமல் இந்த பிரயாணத்திலே நாம் கடந்து செல்ல முடியாது. இந்த உலகம் என்னும் இந்த இந்த உலகத்திலே, இந்த உலகம் என்னும் இந்த மேடையிலே நாம் தேவனோடு விசுவாசம் வைத்தால் மாத்திரமே இந்த உலகத்தின் நோக்கிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கடந்து செல்ல முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். அவைகளை, இந்த வசனங்களை நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது 13வது வசனத்திலே மோசே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மனமுடைந்து போன எகிப்தியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லும்படியாய் வந்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய சாவின் முனையிலே இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மோசே சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய அதிசயத்தை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையிலே காண்பதில்லை. பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்னவென்றால், இன்று கண்ட எகிப்தியரை இனி உன் வாழ்க்கையிலே பார்க்க மாட்டாய். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட கஷ்டம், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த போராட்டம், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விட்ட கண்ணீருக்கு யாவுக்கும் ஆண்டவர் பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றவராக இருக்கிறார். உங்களுடைய கட்டுகளுக்கு அவர் மருந்து போடுகின்றவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மோசே இந்த ஜனங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்றைக்கு கர்த்தர் செய்கின்றதை நீங்கள் பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியர்களை நீங்கள் இனி என்றுமே பார்க்க முடியாது என்று மோசே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே சொல்கின்றார், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்கள் சண்டை போட வேண்டாம், உங்களுக்காய்
ஆண்டவர் யுத்தம் செய்வார். பிரியமானவரே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனைகள் அல்ல, அது தேவனுடைய பிரச்சனை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய பாடுகள் அது உங்களுடைய பாடுகள் அல்ல, தேவனுடைய பாடுகள். தேவன் சொல்கின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். உங்களுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை சுமந்து தாங்கின்ற சுமக்கின்ற கர்த்தர் ஒரு தகப்பன் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுமக்கின்ற தேவனாய் அவர் இருக்கிறார், நம்மை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கின்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகின்ற அந்த பாடை பார்த்த ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். அற்புதங்களை மதிசியம் அந்த இடத்துல செய்தார். ஆனால் அப்படி இருந்தும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், செங்கடல் நின்ற பொழுது ஆண்டவரை மறுதளித்தார்கள், ஆண்டவரை நம்பாமல் போனார்கள். இன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை ஆண்டவரை நாம் நம்பாமல் போயிருக்கிறோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் தள்ளப்படும் பொழுது எத்தனை முறை நாம் ஆண்டவரை மறுதளித்திருக்கிறோம்? எத்தனை முறை நம்பிக்கையற்றவர்களைப் போல நாம் பேசி இருக்கிறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீர் தேவனே அல்ல, எதற்கு என்னை படைத்தீர் என்று அநேக நேரங்களில் ஆண்டவரை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். உங்களுடைய கரங்களை பிடித்து நல்ல போராட்டத்தை போராட உங்களை ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கண்ணுக்கு ஒருவேளை ஆண்டவர் மறைவாய் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் உங்களுடைய கண்ணுக்கு மறைவாய் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கின்றது. உங்களை காக்கும்படியாய் இரவும் பகலும் கண் விழிக்கின்ற தெய்வன் அவர். உங்களை விடுவிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வரைபடத்தை தன்னுடைய கரங்களிலே வரைந்து தினமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் அவர். உங்களை அப்படியே விட்டு விடுவாரா? சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிரயாணத்திலே அவர்கள் ஆண்டவரை நம்பாமல் போனார்கள். எதிர்மறையான சிந்தனைகளால் தள்ளப்பட்டார்கள். இது நடக்குமா? நாங்கள் மறிந்து போவோமா? இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட, கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட இந்த எதிர்மறையான சிந்தனைகள் ஒருவேளை இருக்குமானால் அவைகளை நாம் அகற்றி விட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அவைகளை நாம் அகற்றி விட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் சங்கீத 91 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக வாக்குத்தத்த வசனங்களை இந்த சங்கீதத்தின் மூலியமாய் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய மறைவில் இருக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பார்கள். அவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்கள் சரியான இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பின்பாக ஒரு பெரிய சேனை, பார்வனுடைய சேனை இவர்களை பின் தொடர்ந்து வருகின்றது. 1000 குதிரைகள், ரதங்கள் இவர்களை கொல்லும்படியாய் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் தேவன் நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் நின்ற ஆண்டவர் இன்று உங்களுக்காகவும் நிற்க ஆயத்தமாயிருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின ஆண்டவர் இன்று உங்களையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் திகைந்து போய் இருந்த பொழுது அவர்களுக்காய் செங்கடலை அவர் 2ஆய் பிளந்தார். நடக்க முடியாத அற்புதத்தை, அதிசயத்தை அந்த இடத்திலே தேவன் நிகழ்த்தினார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட என் வாழ்க்கை தலைகீழாய் ஆனதே, இனி இது நடக்கவே நடக்காது என்று நீங்கள் ஒருவேளை நினைத்திருப்பீர்களானால், உங்களுக்காக என் ஆண்டவர் செங்கடலை பிளப்பார். உங்களுக்காக என் ஆண்டவர் மதில்களை இடிப்பார். உங்களுக்காக என் ஆண்டவர் பார்வோனின் சேனைகளை தலைகீழாய் கவிழ்த்து போடுவார். வசனம் சொல்கின்றது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிரிகளை கண்டு பயந்து இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனைகளை கண்டு பயந்து இருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே பண தேவை இல்லையே, சந்திக்க முடியாமல் ஒருவேளை பயந்து இருக்கிறீர்களா? இவையெல்லாம் மனிதனுக்கு சாத்தான் வருகின்ற ஒரு எதிரிகளாய் தோன்றலாம். அவைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த செய்தியை கூட நான் முடிக்கின்றேன். 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் தேவனை என்னை அவன் நம்பி இருக்கிறபடியால் அவனை நிச்சயமாய் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் என்னும் இந்த பிரயாணத்தில்
அவரை மீது நாம் வாஞ்சி உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே இந்த பிரயாணத்தை நாம் முடிக்க முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இயேசுவை நம்புங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற அவர் ஒருவராலே முடியும். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. மனமுடைந்து இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இந்த விசுவாசம் எனும் பிரயாணத்திலே மனமுடைந்து போகின்றோம் அப்பா. போராட்டங்கள், கஷ்டங்களை, சூழ்நிலைகளை சந்திக்க முடியறதில்லை கர்த்தாவே. தயவாய் எங்களை நீர் நடத்துங்க. விசேஷமாய் மனபாரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர் பாருங்கப்பா. திருமணம் ஆகவில்லையே என்று அமர்ந்திருக்கக்கூடியவர்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனை இருக்கின்றதே, எப்பொழுது என்னை விட்டு செல்லும் என்று அமர்ந்திருக்கக்கூடியவர்களை பாருங்க கர்த்தாவே. அது செல்ல நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தயவாய் இதுவரை எங்களை நடத்தின தெய்வன் இனியும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.